மகாநதி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மகாநதி சீரியல்ல அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் அரங்கேற போகுதுன்றது இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரமோவா பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல கங்கா குமரன் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. எல்லாரும் எடுத்துப்பாங்க, கங்காவும் பாட்டியும் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை. உடனே அவ்வளோ தூரம் தம்பி கொடுக்குறதில்ல, வாங்கிக்கலாம்ல. ஆமாம், ஸ்வீட்டை வேற வாங்கிக்கிறாங்க. எங்கே போறீங்க என்ன ஏதுன்னு கேட்டால் எந்த ஒரு பதிலும் சொல்றதில்ல. கங்கா எதுக்காக தம்பிக்கு இப்படியெல்லாம் கோவப்படுற? தம்பி அப்படிப்பட்ட சொல்லு, தம்பி அப்படியெல்லாம் நினைக்காதாமா, நீ தாம்மா தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும் அப்படின்றாங்க. அப்புறம் சரிங்க அத்தனை வெளியே போறேன்னு சொல்லிட்டு குமரன் போயிட்டு வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கங்கா குமரன் கிட்ட சண்டை போடுறாங்க. எதுக்குங்க இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு தெரியுறீங்க? என்கிட்ட உண்மையை சொல்லுங்கட்டு பல முறை சொல்றேன், ஆனா நீங்க ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? கங்கா நான் தான் சொல்றேன் இல்ல கங்கா, எந்த ஒரு தப்பு பண்ணிட்டு போது நிப்பாட்டுங்கன்றாங்க. இனிமேல நான் உங்களை நம்பணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு ஷோட்டை பிடிச்சி பயங்கரமா சண்டை போடுறாங்க. கங்கா இதுக்காக கங்கா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்றாங்க. நீங்க பண்றதை என்னால் ஏத்துக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு கோவமா வருதுன்றாங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சின்னு ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் இருந்தா நீங்க இப்படி நடந்துக்க போறீங்கன்னு சண்டை போடுவோம். காவேரி பார்த்துட்டு ஐயோ அக்கா கிட்ட மாமா வசமா மாட்டிக்கிட்டாங்க போலியே அப்படின்ட்டு அவங்களோட சண்டையை தீர்த்து வைக்கிறாங்க. அக்கா விடுக்க, மாமா அப்படியெல்லாம் பட்டவர் இல்லக்கா, மாமா சந்தேகப்படாதுன்னுவாங்க. நீ இப்போ மாமாவை மெச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மாமா நீங்க அக்கா கிட்ட ஏதாச்சும் நடிக்கிறீங்களா சொல்லுங்க மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா காவேரி, நீ போன்னு சொல்லி அமுச்சு வச்சுறாங்க. கங்கா கோவப்பட்டு உரிமையாக சண்டை போடுறதும் ஒரு விதத்தில் நல்லா இருக்குன்ட்டு குமரன் சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.